மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை வணங்குகிறேன் என தவேக தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது: மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் அவரை வணங்குகிறேன். புரட்சி கலைஞருக்கு என் புகழஞ்சலி. இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விஜயகாந்த் மறைந்தபோது இறுக்கமான முகத்துடன் தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு வந்த விஜய் அவரது உடல் வைத்திருந்த கண்ணாடி பெட்டியில் தலையை வைத்து கண்ணீர் விட்டார். அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே செல்லும் போது மீண்டும் ஒருமுறை விஜயகாந்த் முகத்தை பார்த்துவிட்டு சென்றார். அப்போது விஜய் கட்சி ஆரம்பிக்கவில்லை. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை விஜய் தொடங்கினார். அன்று முதல் அரசியலில் விஜயகாந்தின் ரூட்டை விஜய் பின்பற்றுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் தவேகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரேமலதா இதுகுறித்து எதையும் சொல்லவில்லை. மாறாக கேப்டனின் பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என விஜய்க்கு பிரேமலதா மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்பட்டது. எனவே வரும் தேர்தலில் விஜயின் தலைமையை ஏற்று தேமுதிக கூட்டணி அமைக்குமா, இல்லை வேறு கட்சியுடன் கூட்டணி அமைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. போன்ற தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.